என்ன உன் குழந்தைக்கு உணவு ஒழுங்காவே கொடுக்கறது இல்லையா? அதனாலதான் குழந்தை இவ்வளவு இழைச்சி இருக்கோ, வளரவே மாட்டேங்கிறது. அப்பவும் 10 கிலோ, இன்னைக்கும் 10 கிலோ, இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் அதே வெயிட்டா இருக்கு. என் பையன் 12 வயசு வரைக்கும் நன்னா தான் இருந்தான். இப்ப பாருங்க, காலேஜ் போனதுல இருந்து சாப்பிடுறதே கிடையாது. 12 வயசுல என்ன வெயிட் இருக்கானோ 15 வயசுலயும் அதே வெயிட் இருக்கான், 16 வயசுலயும் அதே வெயிட் இருக்கான். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லைன்னா எங்க வீட்டுக்காரரு வெளியூர்ல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அதனாலதான் அவங்களுக்கு திருப்பி திருப்பி வயிற்றுப்போக்கு வருது, அதனாலதான் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, நிமோனியா வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில இருக்கிறது தாங்க காரணம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெளியில இருக்கிறது மட்டும் இல்ல, வளர்ச்சி மட்டும் இல்ல, உணவு மட்டும் இல்ல. அதுக்கு காரணம் இம்யூனாலஜி இல்ல நோய் எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு தடையும் கூட இருக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு டாக்டர் விஜயகௌரி. நான் ஜிகேஎன்எம் மருத்துவமனையில் நோய் எதிர்ப்பு சக்தி நிபுணராக உள்ளேன். இம்யூனாலஜிஸ்ட் என்று இங்கிலீஷில் கூட இதை சொல்லுவாங்க. இம்யூனாலஜினா என்ன? நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நம்ம உடலில் நம்ம பிறக்கும் போதே இருக்கிறது. நம்ம பிறக்கறச்சையே எந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட நம்ம பிறக்கிறோமோ அது அம்மா கிட்டேந்து நமக்கு வந்தது. அதை இன்னேட் இம்யூனிட்டின்னு என்று சொல்லுவோம். ஆனா பிறந்த பிறகு வேக்சின் மூலமா உண்டார நோய் எதிர்ப்பு சக்தியை தான் நம்ம அக்வைர்ட் இம்யூனிட்டி என்று சொல்லுவோம். இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்வைர்ட் இம்யூனிட்டி ரெண்டுமே ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்காக, வயசானதுக்கு அப்புறமும் நம்மளை பாதுகாத்து வைக்கிறதுக்காக இந்த ரெண்டு இம்யூனிட்டியும் தேவை. இதுல எந்த விதமான கோளாறு எந்த வயதில் வந்தா கூட அதை இம்யூனோலாஜிக்கல் டிசார்டர்ஸ் என்று சொல்லலாம், ஆர் டிசீசஸ் ஆஃப் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி என்று அதை இங்கிலீஷ்ல கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி குழந்தைக்கு மொத்தமா வரலாம். குழந்தை பருவத்திலேருந்து, சின்ன குழந்தை பிறந்த உடனேயே இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி நிறைய குழந்தைகள டயக்னோஸ் பண்ணலாம். ஆனா வயதானவங்க கூட, ஒரு சின்ன பையனா இருக்கட்டும், அடாலசென்ட் ஏஜ் ஒரு 14-16 வயசா இருக்கலாம், இல்ல யங் அடல்ட்டா இருக்கலாம், இல்ல ஓல்ட் ஏஜ்ல இருக்கலாம். எந்த ஏஜ்ல வேணாலும் இம்யூனலாஜிக்கல் டிசார்டர்ஸ் டயக்னோஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த இம்யூனலாஜிக்கல் டிசார்டர்ஸ் ஜெனட்டிக் டிசீசஸ், மரபணுவோட சம்பந்தம் உடையவை. அதனால்தான் இந்த டிசார்டர்ஸ் எந்த ஏஜ்ல வேணாலும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், எந்த மாதிரி குழந்தைங்களோ இல்ல பெரியவங்களோ இம்யூனாலஜிஸ்ட பார்க்கணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்க முதல்ல பார்க்க வேண்டியவங்க உங்களோட பீடியாட்ரிஷியன் இல்ல உங்களோட எம்டி மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட். அவங்கள்ட்ட நீங்க கரெக்டா ஹிஸ்டரி கொடுத்தீங்கன்னா அவங்க நிச்சயமா கைட் பண்ணுவாங்க அவங்கள. எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இம்யூனாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் கேட்கணும். அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு திரும்பி திரும்பி ஏதாவது காரணத்தினால இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த குழந்தை ஒரு பிஐசியூ அட்மிஷன் வரைக்கும் போறதுன்னு வச்சுக்கோங்களேன். நிமோனியா 4 தடவை நிமோனியாவே ஒரு வருஷத்துல அட்மிட் ஆயிடுது. இல்ல குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாதான் ஒரு இன்ஃபெக்ஷன் சரியா போறது. அது ஃபீவரா இருக்கலாம், எந்த விதமான இன்ஃபெக்ஷனே தெரியல, ஆனா ஃபீவரே ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாதான் போறது. காதுலேருந்து பர்மனெண்டா வந்துட்டே இருக்கு, பஸ் வந்துட்டே இருக்கு. அந்த கிரானிக் சூப்பரேட்டிவ் ஒடைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோம். இது எல்லாத்தோட அந்த குழந்தையால வெயிட்டே கெயின் பண்ண முடியல. நீங்க சரியான சாப்பாடு கொடுக்குறீங்க, எல்லாமே கரெக்டா பண்றீங்க, ஆனா குழந்தையோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. எது அந்த குழந்தைக்கு அந்த பர்டிகுலர் ஏஜ்ல எவ்வளவு வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட் இல்லை அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு சில விதமான ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னா வாதம். சின்ன குழந்தைக்கு வாதம் வரக்கூடாது. ஒரு குழந்தைக்கு வாதம் ஏர்லி ஏஜ்லயே வந்துருது. அது எந்த ஏஜா வேணாலும் இருக்கலாம். குழந்தைங்கிற பருவம் என்று சொன்னால் பிறந்ததுல இருந்து எடுத்து 18 வயசு வரைக்கும், அது எல்லாமே பீடியாட்ரிக் பாப்புலேஷன். அவங்களுக்கு வாதம் வருது, இல்ல லங் ப்ராப்ளம், லங் டிசீஸ் வருது, இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், இல்ல லிவர் சிரோசிஸ், அந்த மாதிரி சினாரியோல இது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னு சொல்லுவோம். அவங்க இம்யூனாலஜிஸ்ட அணுகலாம். அதே மாதிரி ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உண்டு. ஆட்டோ இன்ஃப்ளமேஷன்னா வாய் புண்ணு. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வாயில புண்ணு வந்துட்டே இருக்கு, என் பையன் படிக்கிறான் அதனாலதான் வாயில புண்ணு வருதுன்னு சொல்லுவோம். ஆனா வாய் புண்ணு படிப்பு முடிஞ்ச உடனே சரியா போயிட்டா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே அது வேற விஷயம். பர்மனண்டா வாய்ப்புண்ணு இருக்கிறது, இல்ல அவங்க அந்த வாய்ப்புண்ணோட சேர்த்து லூஸ் மோஷன்ஸ், டயரியாஸ், பெரியேனல் எக்ஸ்கோரியேஷன் சொல்லுவோம். மோஷனுக்கு ஏரியாவுக்கு நாலா பக்கமும் ரெட்னஸ், இன்ஃபெக்ஷன் ஆறுது, இல்ல ஸ்கின் லீஷன்ஸ், ஸ்கின்ல எப்சஸஸ் வருது. இது எல்லாமே ஒரு ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்க்கு அறிகுறி. அவங்க கூட ஒரு இம்யூனாலஜிஸ்ட, பீடியாட்ரிஷியனை பார்த்துட்டு இல்ல எம்டி மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட பார்த்துட்டு இம்யூனாலஜிஸ்ட மீட் பண்ணலாம். இல்ல மறுபடியும் வர மேலிக்னன்சி, புற்றுநோய், ஒரு விதமான மேலிக்னன்சி தீர்ந்தது, அதுக்கப்புறம் வேற மேலிக்னன்சி இல்ல வேற கேன்சர் வந்துடுது, இல்ல ஃபேமிலிலேயே ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னா அவங்க கூட இம்யூனாலஜிஸ்ட அணுகலாம்.